ஏபிஎல்னா என்ன, ஐபிஎல்னா என்ன, அண்ட் தென் வாட் இஸ் பிபிஎல். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் தென் என்னுடைய லாஸ்ட் வீடியோ வந்து நான் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் பற்றி போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி பேஸ்டு டீச்சிங்கும் போட்டிருந்தேன். ஸோ ஆல் திஸ் வீடியோஸ் ஆர் த teachers empowerment program, that is STEM education program I am giving. Okay, so now let's see what is the inquiry based learning. And then those who have not visited my previous videos, I am sharing all those links also in this video. ஸோ யாரெல்லாம் அதில் வீடியோஸில் பார்க்கலையோ அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னுடைய ஃபஸ்ட் கமெண்ட்டில் அதை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, வாங்க வாட் இஸ் இன்குவரி பேஸ்ட் லேர்னிங் அப்படின்றத பார்க்கலாம். இன்குவரி பேஸ்ட் லேர்னிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்டுடைய பேஷனையும் டேலண்ட்டையும் வந்து வளர்க்கணும். ஸோ வி ஹாவ் டு நர்ச்சர் த பேஷன் அண்ட் டேலண்ட். அண்ட் தென் செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய எது சொல்கிறது, அவங்களுடைய வாய்ஸ்க்கு வந்து நம்ம எம்பவர்மெண்ட் கொடுக்கணும். அண்ட் தென் அவங்களுடைய சாய்ஸஸ்க்கு வந்து ஹானர் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ வி ஹாவ் டு எம்பவர் ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ் அண்ட் தென் ஹானர் தேர் சாய்ஸ் ஆல்சோ. ஸோ அதாவது அவங்க வந்து பேசணும். வாட் தே திங்க் தே ஷுட் கம் அவுட் ஆஃப் தட் அண்ட் தே ஷுட் ஸ்பீக். அண்ட் தென் அவங்களுடைய திங்கிங்க்கு, அவங்களுடைய சாய்ஸ்க்கு வந்து நம்ம ஹானர் பண்ணணும். நம்ம மதிப்பு கொடுத்து அவங்க வந்து தே ஷுட் கம் அவுட் அண்ட் ஸ்பீக். அண்ட் வி ஹாவ் டு இன்க்ரீஸ் தேர் மோட்டிவேஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட். அதாவது ஒரு கிளாஸில் ஒரு 40 பசங்க இருக்காங்கன்னா, அந்த 40 பசங்களையும் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும். ஸோ ஒரு டாப்பர்ஸ் மட்டும் இல்லாமல், ஆவரேஜ் பசங்க மட்டும் இல்லாமல், பிலோ ஆவரேஜ் பசங்களும் வந்து நம்முடைய சப்ஜெக்ட்க்கு வந்து வி ஹாவ் டு மோட்டிவேட் தெம். ஸோ அதுதான் வந்து இன்க்ரீஸிங் தேர் மோட்டிவேஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து இந்த ஐபிஎல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கிளாஸில் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களெல்லாம் வந்து நம்மளுடைய க்யூரியாசிட்டியை வந்து தூண்டணும், அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டணும். அவங்க ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுக்க போகிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வந்து லவ், அதாவது தே ஹாவ் டு லவ் ஃபார் த நியூ லேர்னிங். இதுவும் வந்து ஐபிஎல்ல ஒன்று தான். ஆஸ் அ டீச்சராக பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஎல் மூலமாக நம்ம என்னென்ன கற்றுக் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாடம் மட்டும் கிடையாதுங்க. அவங்களுடைய மன உறுதி, விடாமுயற்சி, வளர்ச்சி மனப்பான்மை, சுய கட்டுப்பாடு, இது எல்லாமே வந்து நம்ம இன்குவரி பேஸ்டு லேர்னிங்கில் வந்து நம்முடைய பாடம் சொல்லித்தரது மூலிமா நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லைங்க, ஐபிஎல் வந்து ரிசர்ச் மீனிங்ஃபுல் அப்படின்ற கான்செப்டையும் கொடுக்கும். அதாவது பசங்களோட ஸ்ட்ராங் ரிசர்ச் ஸ்கில்ஸையும் வந்து அது வளர்க்குது. அண்ட் நாட் ஓன்லி தட், திஸ் ஐபிஎல்